ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்ஜோதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நம் பெருமான் உபதேச வினா என்ற தலைப்பில் 5வது பாடலில் ஆறாருக்கு அப்புறம் ஆகும் பொதுவில் அதுவதுவா நடம் காணல் வேண்டும். ஆறாருக்கு அப்புறம் ஆகும் பொதுவில் அதுவதுவா நடம் காணல் வேண்டும். ஏறாமல் இழியாமல் இருப்பாயோ தோழி, ஏறாமல் இழியாமல் இருப்பாயோ தோழி, ஏறி இழிந்து இறப்பாயோ தோழி என இப்பாடலை பதிவு செய்கின்றார். ஆறு என்பது பாதை. இயற்கை உண்மை கடவுளாகிய தனித்தலைமை பெரும்பதியாகிய அருட்பெருஞ்ஜோதி ஆண்டவர் உலக மக்கள் அறிவு நிலைக்கு ஏற்ப தன்னுடைய அருளியலை வழங்குகிறார். காலமும் நியதியும் காட்டி எவ்வுயிரையும் தலைக்கும்படி செய்பவர் அவரே. இறைவனை அடைய மூலாதாரத்தில் உள்ள உயிர் பொருளை காட்டின் இயக்கமாகிய மந்திரத்தால் எண்ணத்தை கருத்தில் வைத்து தவம் இயற்றி 6 ஆதாரம் கடந்து முத்தி நிலை சித்தி நிலை அடைந்தனர். ஆனால் 12 நாள் 1871 பின் அந்த வாழ்வு மரணமிலா பெருவாழ்வு அல்ல என பெருமான் உறுதி செய்கிறார். முத்தி என்பது முன் உரு நிலை எனவும் சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம் எனவும், அவ்வாறு அவர்கள் அந்த இடம் பற்றியிருந்தாலும் மீண்டும் பூமியில் பிறந்து ஜீவகாருண்யம் செய்து மோட்ச வீட்டின் சாவியை கீழே பெற்றுதான் மேலே போய் திறந்து ஜீவன் முத்தர்களாக வாழ முடியும் என்று உறுதி செய்கிறார். இதனை பாரிடம் வானிடம் மற்றும் இடம் பற்றிய முத்தர்கள் சித்தர்கள் சேரிடமாம் இது பாரீர் திரு சிற்றம்பலத்தை திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதி என்கின்றார். மேலும் அகவலில் மூவரும் முனிவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா தனி ஏழை தனக்கு அளித்ததாக அகவலில் உறுதி செய்கிறார். 6 என்பது சடாந்தம். சடாந்த சமரத்த சுத்த சன்மார்க்கம் என கூறி காலாந்தம் யோகாந்தம் போதாந்தம் நாதாந்தம் வேதாந்தம் சித்தாந்தம் இவர்களுக்கு காணாத இயற்கை உண்மை கடவுள் என சத்திய ஞான விண்ணப்பத்தில் இயற்கை உண்மை அனுபவம் செய்கின்ற தூய காலாந்தர்களும் ஞான யோகாந்தர்களும் விமல போதாந்தர்களும் பெரிய நாதாந்தர்களும் சுத்த வேதாந்தர்களும் சுத்த சித்தாந்தர்களும் ஆகிய சுத்த சன்மார்க்க ஞானிகளின் திருக்கூட்டங்கள் நன்முயற்சியால் தனித்தனி அடைந்து பக்தியார் பணிந்து அற்புத செயல்புரிகின்ற ஐயர்களே அருட்பெருஞ்சோதி தனித்தலைமை பெரும்பதியாகிய கடவுளின் இயற்கை திரு அருட்சமூகம் இருந்த தன்மை உள்ளம் வந்து உரைத்தல் அருள்தல் வேண்டும் என்கின்றார். ஆகும் பொதுவில் முதல் பொது கடவுள் அனாதி, அவர் பரமாகாச சொருவர், பேரொளி பேர் அறிவு. இரண்டாவது பொது அவரே எல்லா உயிரிலும் உள்ளார்,
ஆன்ம சிற்றணு அணு ஒளியாய். மூன்றாவது புது எல்லா உயிருக்கும் அவரால் வழங்கப்பட்ட உபகார கருவியாகிய பசி புது. அதுவாய் நடம் காணல் வேண்டும். அகவல் வரி 902 அதுவினுள் அதுவாய் அதுவாய் பொதுவினில் நடிக்கும் பூரண பொருளை என்பார். அது என்பது பரம ஆகாச சொர்பர், அனாதியான கடவுள். அதுவாய் அவரே ஆன்மாவுள் ஒளிக்குள் ஒளியாய் மறைந்து அவர் இயக்க ஜீவன் இயங்குகிறது. ஆன்மனு அருட்பெருஞ்சோதியை காண வேண்டும். அருட்பெருஞ்சோதி வடிவு அருள் பெருங்கருணையாக உள்ளது. அதுபோல் ஆன்மாவின் இயற்கை குணமாகிய ஜீவகாருண்யம் என்று பரோபகார செயலால் ஆன்மா பெருங்கருணை வடிவாக மாறினால் நடம் காணலாம். ஐயாவுக்கு கடவுளுக்கு எவ்வளவு பெருங்கருணை உள்ளதோ அவ்வளவு பெருங்கருணையுடன் தான் வருவிக்க உற்றார். இதனை என்னையும் இரக்கம் தன்னையும் ஒன்றாகவே இசைவித்து இவ்வுலகில் நிலை பெற்று வாழ்வுற செய்த கருணை வள்ளல் நீ என்கின்றார். சத்திய ஞான விண்ணப்பத்தில் மேலும் அதுவாகி நிறைந்தும் அதுவதுவாகி விளங்கியும் அதுவதுவாகி இனித்தும் ஆங்காங்கு அதீதமாகி கலந்தும் இவை அனைத்துமாகி ஒருமித்தும் அதீதமாகி தனித்து வயங்குகின்ற பெருங்கருணை பெரும்பதியாகிய கடவுளே என்கின்றார் ஐயா. ஏறி இழிந்து இறப்பாயோ தோழி. விதி என்பது செயல், காற்றின் இயக்கம். மதி என்பது அறிவு, ஒளியின் இயக்கம். ஏறி அஷ்டாங்க யோகம் நின்று அவர்கள் மனதின் செயல்பாட்டை தவம் ஏற்றி ஏறி முத்தி நிலை சித்தி நிலை பெற்றனர். ஆனால் 12/4/1871 பின் மெய்ஞான சித்தி நிலை, அதாவது இயற்கை உண்மை பேரறிவு பேராற்றல் பெற்று பேரின்ப வாழ்வாகிய மரணத்தை வெல்லக்கூடிய தூய அறிவு மார்க்கமாகிய சுத்த சன்மார்க்கம் வெளிப்பட்டு அந்த பூரண அருளை நான் பெற்றேன், பெறுகின்றேன், பெறுவேன், என்னை போல் நீங்களும் பெறுவதற்கு எந்த தடையும் இல்லை, இது சத்தியம் என சத்தியம் செய்து கூறுகிறார். காரணம், அந்த மரணமிலா பெருவாழ்வு நிலையை நம் ஐயா பெற்றுவிட்டார். இதனை 4543 பாடலில் பெற்றேன் என்றும் இரவாமை பேதம் தவிர்த்தே இறைவன் என்னை உற்றே கலந்தான், நான் அவனை உற்றே கலந்தோம் ஒன்றானோம், எற்றே அடியன் செய்ததவம் யாரே புரிந்தார், இன்னமுதும் துற்றே உலகீர் நீவிரலாம் வாழ்க வாழ்க துணியற்றே என பதிவு செய்கின்றார். அதனால் ஏறினார்கள், இறங்கினார்கள். மூவரும் முனிவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் காணா தனி ஏழாகிய எனைத்தும் துன்பிலா இயலாகிய தயவு நெறியாகிய பெருநெறியை வழங்கி எண்ணிய அனைத்தும் தரக்கூடியவர் இயற்கை உண்மை கடவுள். ஆனால் இதற்கு முன் உள்ள தவத்தால் பெற்ற நிலை யாவும் தவ காலம் முடிந்தால் இந்த பூமியில் பிறக்கணும் என இறைவன் கூறுகிறார். இதனை பாரிடம் வானிடம் மற்றும் இடம் பற்றிய முத்தர்கள் சித்தர்கள் சேரிடமாம் இது பாரீர். திருச்சிற்றம்பலத்தே திருநட ஜோதி. ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி. அப்போ தவத்தால் பெற்ற வாழ்வு முடிந்துவிட்டது. தவத்தால் ஏறி இழிந்து தவாற்றல் குறைந்து இறப்பாயோ தோழி என்கின்றார். இப்பொழுது மனதால் பெற்ற செயலுக்கு உரிய ஆற்றல் அவ்வளவுதான். ஏறாமல் இழியாமல் இருப்பாயோ தோழி. ஏறாமல், இது முடிவான முடிவு. இதற்கு மேல் ஏற முடியாது. காரணம், பேரின்ப பெருவாழ்வாகிய மரணமிலா பெருவாழ்வை வழங்கி எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாத ஊழிதோறும் பிரியாத மிகப்பெரிய வாழ்வு. இழியாமல் தவ ஆற்றல் குறையாமல் இருப்பாய தோழி என்பது மனமாகிய காற்றின் இயக்கம். இயற்கை உண்மை கடவுள் நான் புது. எல்லா உயிரிலும் ஆன்மா உள்ளதால் ஆன்மா புது. இந்த ஆன்மா உள்ள உடலுக்கு உபகார கருவியாகிய பசியை பொதுவாக வழங்கியுள்ளேன். அவன் அறம் விரும்பாததால் உணவு இன்றி அவன் வாடுகிறான். அவன் உள் நான் உள்ளேன். நீ என்னை பார்க்கணும்னா அவன் உள் நான் உள்ளதால் நீ அவன் பசியை போக்க உனக்கு ஆற்றல் கூடும். என்னை வழிபட நான் கூறியபடி ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடாக்கி
கடவுள் காட்டிய பாதை என கடவுளை அடையக்கூடிய பாதையாக சலிப்பின்றி தினசரி காலம் உள்ளவரை நீ செயல்பட உனக்கு ஆற்றல் கூடும். ஆற்றல் முழுமையாக பெற்று உனக்கு சார் உலக வாதனை தீர்ந்தால் என் உபகார சக்தி உன் ஆற்றலை உன் ஆன்ம ஒளியுடன் இயக்கும். இப்போ காட்டின் இயக்கமாகிய மனதின் செயல்பாடு ஒளியக்கமாகிய ஆன்மறிவுடன் புரிந்த உலகறிவு கடந்து அருளறிவு கூடும். அப்போ அருளறிவு ஒன்றே அறிவு, மற்றெல்லாம் அருளறிவு என நீ ஆன்மாவில் அறிவுக்கு ஓர் அறிவில் உணர்ந்து என்னிடத்து மாறாத அன்பும் உயிரல்பால் மட்டுமே தயவு கொண்டு பலன் எதிர்பாராது பிற உயிரின் முதல் துன்பமாகிய பர உபகாரச் செயலாகிய ஜீவகாருண்யம் செய்ய இழியாமல் என்றும் குறையாது அருள் எனும் தயவு உன்னுள் கூடி உன் அறிவு பூரணமாகி என்னை எண்ணி ஏங்கி அழுத கண்ணீர் மாறாமல் நிற்கும் தருவாயில் என் அருள் ஒளி நானே வந்து உன்னுடன் கலப்பேன். நான் உன்னுடன் கலந்தால் உன் பயணம் முடிந்து விட்டது, அவ்வளவுதான். அருட்பெருஞ்சோதி ஆற்றல் கூட தத்துவம் அது துவம் சிவத்தின் தன்மை. சி என்பது பேரொளி, வா என்பது பேராற்றல் கூட எல்லா தத்துவமும் தானே விலகும். அப்பொழுது அருள் எனும் தயவும் ஜோதி எனும் பேராற்றலும் ஆக தயவு பேராற்றல் நம்முடன் கூடி அந்நிலையை அடைவோம் என உறுதி செய்கின்றார். நாம் பெருமான் கூறியபடி செயல்பட்டால் பலன் உண்டு நிச்சயம். ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.